स्वेच्छाकेसरिणः स्वच्छस्वच्छाय आयासित इन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो प्रपन्नोति छिदो चिदो नकाः नकाः அப்பிரஸ்துத பிரசம்சால துவனிய அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிறதுல அப்பிரஸ்துத பிரசம்சாக்கு ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்கு. அதுல முதல் வெரைட்டி நம்ம பார்த்தோம். எப்படி யதா சாமானிய விசேஷ பாவாத் நிமித்த நிமித்தி பாவாத் வா அபிதீயமானஸ்ய அப்பிரஸ்துதஸ்ய பிரதீயமானேன பிரஸ்துதேன அபிசம்பந்தः ததா அபிதீயமான பிரதீயமானயோஹோ சமமேவ பிராதான்யம். சோ முதல்ல அப்பிரஸ்துத பிரசம்சாங்கிறதுல சாமானிய விசேஷ பாவம் இருக்கிற இடத்துலயோ அல்லது நிமித்த நிமித்தி பாவம் இருக்கிற இடத்துலயோ வா அபிதீயமானஸ்ய அப்பிரஸ்துதஸ்ய அப்பிரஸ்துதமானது அபிதீயமானமா இருந்ததுனால் அபிதீயமானம்னாலே வாச்சியம் வாச்சியம் அபிதீயமானம்னா வாச்சியம் அது வந்து சாமானிய ரூபமா இருந்ததுன்னா பிரதீயமானேன பிரஸ்துதேன பிரஸ்துதமானது பிரதீயமானமா இருந்ததுன்னா அப்படின்னா கம்யம் அல்லது வியங்கியம் வியங்கியமா நமக்கு வந்து பிரஸ்துத விஷயம் ஒரு கான்டெக்ஸ்டுவல் விஷயம் வந்து நமக்கு கம்யமா இருந்ததுன்னா ததா அபிதீயமான பிரதீயமானயோகோ சமம் பிராதான்யம் ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். இத வந்து பொதுவா எடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க சொல்றார் யதா தாவது அப்படின்னு சொல்லி சொல்றார். யதா தாவது சாமானியஸ்ய அப்பிரஸ்துதஸ்ய அபிதீயமானஸ்ய பிராகரணிகேன. சோ இது வரைக்கும் சாமான்யமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜெனரல் ஆஸ்பெக்ட பத்தி விதியினுடைய ஒரு விளையாட்டை பத்தி ஜெனரல் ஆஸ்பெக்ட் அது வந்து கான்டெக்ஸ்டுவல் கிடையாது நமக்கு அது சந்தர்ப்பம் இல்லை வேற ஏதோ ஒரு தரித்திரனுடைய ஒரு புலம்பல் தான் சந்தர்ப்பம். ஆனா விதியனுடைய ஒரு நிர்கிருணதா காருண்யம் இல்லாத தன்மை அது வந்து வாச்சியமா ஸ்லோகத்துல சொல்லிருக்கு வர்ணிச்சிருக்கு. அது எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா பிராகரணிகம் ஒரு தரித்திரனுடைய விஷயம் அதுக்கப்புறம் விசேஷேன அதுதான் வந்து பர்டிகுலர் பர்சன் அதுதான் வியங்கியமா தெரியறது அதோட நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. ததா அப்பொழுது என்ன ஆறுதுன்னா விசேஷ பிரதீதௌ சத்தியாம் விசேஷமா ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி சொல்லக்கூடியது அந்த ஞானம் பிரதீதின ஞானம்னு அர்த்தம் அந்த ஞானமானது இருக்கும் பொழுது பிராதான்யேன தத் சாமான்யேன அவினாபாவாத் சாமான்யஸ்யாபி பிராதான்யம். ஒரு பர்டிகுலர் மனுஷனோட கதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து விதியினுடைய ஒரு நிர்கிரணதா காருண்யம் இல்லாத தன்மைங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அந்த ஒரு வாச்சியார்த்தத்தை காட்டிலும் தனித்து வியங்கியார்த்தம் நிக்க முடியல அதோட சம்பந்தப்பட்டு தான் நிக்கிறது. அவினாபாவாத்துன்னா வினாபாவம்னா அது இல்லாமல் நிற்க முடியும் அவினாபாவாத்துன்னு அதோட சேர்ந்துதான் நமக்கு வந்து புகட்டுறது. எவனோ ஒரு தரித்திரனோட கதையை பத்தி நமக்கு என்ன அப்படின்னா இல்ல பொதுவா விதி வந்து விதியினுடைய போக்குகள் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கும் அது வந்து ஒரு பாடம் புகட்டுற மாதிரி இருக்கிறச்சு. அந்த சாமானியம் விசேஷம் ரெண்டுமே சேர்த்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்டா தோன்றது. இது வந்து சாமானியத்திலிருந்து நமக்கு விசேஷ பிரதிபத்திக்காக அது சொல்றார். அடுத்தது எடுத்துட்டோம்னா அடுத்த லைன் வந்து என்னன்னா யதா அபி விசேஷஸ்ய சாமானிய நிஷ்டத்துவம் ததா அபி சாமானியஸ்ய பிராதான்யே சாமான்யே சர்வ விசேஷாணாம் அந்தர்பாவாத் விசேஷஸ்யாபி பிராதான்யம். விசேஷத்தை சொல்றோம் ஒரு சாமானியத்தை புகுட்டுறதுக்காக. நமக்கு வந்து விசேஷம் என்ன இது வந்து அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில இருந்து திருப்பியும் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டினுடைய லைனுக்கு போவோம். இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். சோ அப்பிரஸ்துதமா இருக்கக்கூடியது அப்பிரஸ்துதம்னா என்ன நமக்கு கான்டெக்ஸ்ட் இது கிடையாது. இங்க கான்டெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஸ்லோகம் எடுத்திருக்கிற ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து சிசுபால வதத்துல 2வது சர்க்கத்துல இருக்குது. பல்ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை. பல்ராமர் கிருஷ்ணர் வந்து ராஜசூய யாகம் அங்க யுதிஷ்டிரர் நடத்துறார். இதுல இருக்கு லோச்சனத்திலயும் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இது வந்து தீதித்தில இருந்து எடுத்திருக்கேன் இந்த ஸ்லோகத்தை. பாத்துக்கோங்க நீங்க. சோ இதுல வந்து என்னன்னா கிருஷ்ணருக்கு இங்க இப்ப ஒரு டைலமா. என்ன டைலமா? யுதிஷ்டிரர் வந்து ராஜசூய யாகத்துக்கு கூப்பிட்டிருக்காரு. இந்த பக்கம் சிசுபாலனா திருப்பி திருப்பி இவரை இன்சல்ட் பண்ணிண்டே இருக்கான். அவனை கொல்லணும்.
ம். இப்ப சேதி ராஜாவான அந்த சிசுபாலனுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஒரு ஆர்மியை எடுத்துட்டு போகணுமா, சேனையை எடுத்துட்டு புறப்படணுமா, ஆ. அல்லது இந்த பக்கம் ராஜசூய யாகத்துக்கு போகணுமா? ஆமா, இது இருக்கு. ஆஹ் எஸ், எஸ். அப்படிங்கிற ஒரு டைலமா அவருக்கு இருந்துட்டு இருக்கு. ஆமா. இந்த ம். டைலமாக்கு என்ன பண்றாருன்னா, உத்தவரையும் எல்லாரையும் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு பலராமரையும் கூப்பிடுறாரு. ஆமா, இவன் ஒரு 3 மீட்டிங் பேரும் போடுறான். மந்த்ராலோசனை நடக்கிறது. பண்றா. இந்த மந்த்ராலோசனையில என்ன ஆகுதுன்னா, பலராமர் வந்து அவருடைய இம்பல்சிவ் நேச்சர், அவருக்கு வந்து ம். சடார்னு உடனே கோவம் வரக்கூடிய பர்சன், ம். நேர இப்பவே விடுறேன் பாரு அவனா சண்டை போடுறதுக்கு தான் நிக்கிறார். ம். அந்த இடத்துல சொல்றது இது ம். பலராமர் சொல்லக்கூடிய வார்த்தை. ம். பாரு, ம். இந்த சந்திரன் என்ன பண்ணான்னா, இந்த மான தூக்கி மடியில வச்சுண்டான். அப்படின்னா ம். என்ன, அவனுடைய ம். களங்கம் இருக்கே, அந்த சந்திரனிடத்துல ஆமா. இருக்கக்கூடிய அந்த களங்கம் மான் போல ஒரு மான் இருக்கட்டும். மாரி இருக்கும். ஆமா. மான தூக்கி மடியில வச்சுண்டான். அவனுக்கு என்ன ம். பேரு வந்தது, மான மார்க் லாஞ்சனஹானா, அவனுக்கு ம். வந்து ஒரு களங்கம் இருக்கு, மானுங்கிற ஒரு அப்படி இருக்கு. களங்கம் அவனுக்கு இருக்குன்னு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. மிருக லாஞ்சனகா வந்துடுச்சு அவன். வந்துருத்து, அவனுக்கு கெட்ட பேர் வந்துருத்து. வெரஸ் ம். ஒரு ஒரு பெரிய மானனுடைய கூட்டம் பேர்ல ஒரு ம். சிங்கம் அப்படியே பாஞ்சு அடிக்கிறதுனால சிங்கத்துக்கு என்ன பேரு வந்தது, மிருக அதிபகான்னு மிருகாதிபவ பேரு, அரசன். அரசன்னு பேரு வந்துருத்து. இப்ப நீ என்ன பண்ணணும், நீயே யோசிச்சுக்கோன்னு பலராமர் கிருஷ்ணருக்கு அட்வைஸுங்க. அங்காதிரோபித மிருக சந்திரமா மிருகலாஞ்சனஹா, அங்க அழகர். அதிரோபித மிருகா, ம். மடியில வச்சுண்டான் சந்திரன். அவனுக்கு என்ன ம். பேரு, மிருக லாஞ்சனஹா. ம். கேசரி சிங்கமோ ம். ம். நிஷ்டுர, ஒரு கிருபையே இல்லாத, க்ஷிப்த ம். அப்படியே பாயறது எது மேலன்னா மிருக யூதா, மிருகம். ஒரு யூத்து. ஒரு கூட்டம், அப்படியே ஒரு மானுடைய கூட்டத்து பேர்ல ஒரு தயவே இல்லாத விழுந்து பாஞ்ச ஒரு சிங்கத்துக்கு என்ன பேரு, மிருக அதிபகா. மிருகாதிப. அப்ப நீ என்ன பண்ணணும், அது வந்து நமக்கு விசேஷம் புரியுது. இது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம், எவனுக்கும் நீங்க வந்து இடம் கொடுக்க கூடாது ம். அப்படிங்கிறது ஒரு சாமானியம். ம். இந்த சாமானியத்துக்குள்ள இந்த விசேஷமும் அடங்கிடுறதா இல்லையா? ஆமா. எவருக்கும் தேவையில்லாத நீ வந்து இடம் கொடுக்க இடம் கூடாது. கொடுக்கக்கூடாது. ம். எவனும் எல்லாருமே ஆளுமையோட இருக்கணும். அந்த ஆமா. ஒரு ஒரு தன்னுடைய பிராவஸ் பராக்கிரமத்தை காமிக்கிற மாதிரி தான் இருக்கணும் இருக்கணும். ஆமா. அப்படின்னு ஒரு சாமான்யமானது நமக்கு வியங்கியமா தெரியும். தெரியறது, இங்கமா தெரியாது. எஸ். தெரியறது. ஆ. ஆனா அதுவும் பிராதான்யம், இதுவும் ம். பிராதான்யம். ஆமா. ஏன்? ஏன்னா அந்த சாமானியத்துல இந்த ம். சந்திரமாவும் வந்துடுறது, ம். கேசரியும் வந்துடுறது. ம். இட் இஸ் இன்க்ளூடட். ம். அததான் இங்க சொல்றார். சோ விசேஷ ம். ரூபஹா சிம்ஹா வர்ணிதா, வர்ணிதः. ம். சாமானிய ரூபமாக ஒரு கிரூர பிரபுவா நீ இருந்தாதான் உன்னை மதிப்பான் எல்லாரும் அப்படின்னுட்டு ம். கிருஷ்ணனுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஆ. அது உங்களுக்கு சாமானியம், ரைட்டா, ஆம். பொதுவா, ம். பொது, ம். ஜெனரல். ம். சோ ஆமா. யதா அபி ம். விசேஷஸ்ய சாமானிய நிஷ்டத்துவம், இந்த ம். சிம்மம்ங்கிற ஒரு விசேஷம் சாமான்யமான ஒரு குரூரன் அப்படிங்கிறதுல ம். நிஷ்டத்துவம். ம். அப்பொழுதும் சாமானியத்துக்கும் பிராதான்யம். ஏன்னா சாமானியே சர்வ விசேஷானாம் அந்தர்பாவாத்து, அவஹா. ம். எல்லா பர்டிகுலர்ஸும் உள்ள இலும் வந்துடுறது. வந்துருது. குரூரத்தனத்துக்கு நான் சிங்கத்தை மாத்திரம் தான் காமிக்கணுங்கிறது இல்ல. ம். ஒரு ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி உள்ள போய் சூறாவளியாட்டம் எல்லாத்தையும் அழிச்சுடுமோ அது போலன்னு ம். சொல்லலாம். அப்போ ஒரு ம். மதம் பிடிச்ச யானையை பார்த்து எல்லாரும் பயப்படுறா அப்படின்னு ஒரு ம். எக்ஸாம்பிளும் நான் சொல்லலாம். ம். எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். அதுல இந்த ம். சிங்கம்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அதை தூக்கி இங்க காமிக்கிறார் நமக்கு மாகன். ம். அவிசேஷஸ்யாபி பிராதான்யம், அந்த ம். விசேஷத்துக்கும் ஒரு பிராதான்யம் இருக்கு அந்த இடத்துல. இருக்கு. ம். ஏன்னா ம். இது ஒரு டைப். சூப்பர். ம். இது அழகான ஒரு ரொம்ப அதுல அழகா வந்து இருக்கு. ஆமா. பல்ராமன் சொல்றதும் சரி, உத்தவர் சொல்றதும் சரி, ஆமா. நிறைய அது உங்களுக்கு ஆமா. எக்ஸாம்பிள்ஸ் அப்புறம் தான் இருக்கு. கடைசியில உத்தவர் சொல்லுவார். இல்ல நம்ம ஆமா, அப்படி வேண்டாம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு. முதல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். பலராமருக்கே கோவம். அதனால ஆமா, அவரோட குணம் அப்படி. ஆமா. அடுத்தது வந்து நிமித்த நிமித்தி பாவம். இப்ப இந்த சாமானிய விசேஷத்துல முதல்ல சாமானியத்திலிருந்து விசேஷம் தெரிஞ்சது, அடுத்ததுல விசேஷத்துல இருந்து சாமானியம் தெரிஞ்சது. இப்ப ம். நிமித்த நிமித்தி பாவத்துல என்னன்னா உங்களுக்கு வந்து அஹ், ஆம், அஹ், இது நிமித்தம் காரணம், ம். நைமித்திகம்ங்கிறது காரியம். ம். சோ நிமித்த நைமித்திக ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு நிமித்தத்தை சொல்லியிருக்கோம், காரணத்தை ம். சொல்லியிருக்கோம். ம். காரியமானது நமக்கு
கம்யமா இருக்கு. ம்? இதுல வந்து என்ன, ஏ ஒரு எக்ஸாம்பிள பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல டெக்ஸ்டுக்கு போவோம். ஏ யாந்தி ஏ யாந்தி அபியுதயே பிரீத்திம் ந உஜ்ஜந்தி வியசனேஷு ச தே பாந்தவாः தே சுஹ்ருதः லோகः ஸ்வார்த்தபரः அபரः. ஒருத்தன் வந்து இன்னொருத்தன்ட்ட சொல்றான், இது பாரு, அட்வைஸ் பண்றவான் ஒருத்தன், என்னுடைய வார்த்தைய நீ கேட்டுக்கோ அப்படின்னுட்டு. அது என்ன மாதிரி அத சொல்றான்னா, நான் சொல்றேன் நீ கேளு அப்படிங்கறது அந்த மாதிரி சொல்லாம, ஏ யாந்தி அபியுதயே பிரீத்திம், ஒரு ஒரு நல்ல ஒரு பந்து அல்லது சுஹிருத்துங்கிறவன் யாருன்னா, அவன் ஒருத்தன் நன்னா இருக்கான், அவனுக்கு நல்லது அபியுதயன்னா ஒரு அபியுதயே விருத்தி, ஒருத்தனுக்கு விருத்தி ஏற்பட்டிருக்கு, ஒருத்தனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒருத்தன் சொன்ன உடனே, ஓ உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தான்னா அவன் வந்து சுகிருத்து இல்ல, அவன் பந்து இல்ல. ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது அப்படின்னு எவனுக்கு வந்து பிரீத்தி ஏற்படுறதோ, ஏ பிரீத்திம் யாந்தி அபியுதயே, இன்னொருத்தருடைய ஒரு அபியுதயம் மேன்மையில் எவனுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படுகிறதோ, மேலும் அவனுக்கு கஷ்டம் வந்துடுத்து, ஐயோ எனக்கு வேலை போயிடுத்துன்னு ஒருத்தன் வந்து சொல்றச்சே, வேலை போயிடுத்தோ இல்லையோ எனக்கு உனக்கு அன்ன ஆதாயம் என்ன அப்படின்னு சொல்லி விலகறவன் இல்ல பந்து. ந உஜ்ஜந்தி விடுவதில்லை, வியசனேஷு கஷ்ட நேரத்துல வந்து எவன் ஒருவன் இன்னொருவனை விடுவதில்லையோ அவர்கள்தான் தேயேவ பாந்தவாக தே சுஹ்ருதா, அவர்கள்தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள்தான் ரிலேட்டிவ்ஸ் பந்துக்கள். லோகஹ அபரஹ லோகஹ ஸ்வார்த்தபரஹ, மற்றவர்கள் எல்லாருமே அப்படியே வெரி செல்ஃபிஷ் பீப்புள். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, இது நிமித்தம் என்னன்னா, யாரு வந்து சந்தோஷப்படுறாளோ, யாரு உன்னோட கூட துக்கப்படுறாளோ அவன் தான் நண்பன், அவன் தான் வந்து பந்து, மத்தவா எல்லாரும் சுவார்த்தம்னு சொல்றது ஒரு காரணம். இங்க இது வந்து இஸ் நாட் த கான்டெக்ஸ்ட். நான் சொல்றத நீ நம்புன்னு சொல்ற விஷயம் தான் உங்களுக்கு வந்து பிரஸ்துதம். சோ இங்க என்ன அப்பிரஸ்துதம்ங்கிறது சுஹ்ருத் பாந்தவ ரூபத்துவம் நிமித்தம் காரணம், அதுதான் வந்து அப்பிரஸ்துதம், நான் கான்டெக்ஸ்டுவல். தஸ்மாத் ஸ்வவச்சனம் விஸ்வசனீயம், என் வார்த்தையானது நம்ப வேண்டும், நம்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி காரியமா இருக்கக்கூடியது நைமித்திகம் பிரஸ்துதம். அதுதான் இவனுக்கு வந்து கான்டெக்ஸ்டுவல் இப்ப சொல்ல வேண்டிய விஷயம். பொதுவா ஜனங்கள்லாம் அப்படிதான்ப்பா இருப்பா, நீ வந்து என்ன அந்த கேட்டகரியில என்ன போட்டுறாத, ஏன்னா நான் உன்னோட நல்லத்துலயும் நின்னு இருக்கேன், ஏன்னா அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்றோமோ இல்லையோ, ஹேத்துவ சொல்றோமோ இல்லையோ, ஏன்னா உன்னோட நல்லத்துலயும் இருந்திருக்கேன், உனக்கு கஷ்டம் வர்றப்பவும் நான் கூட நின்னு இருக்கேன், அதனால என் பேச்ச நம்பு நீ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அந்த காரிய ரூபமானது நமக்கு வியங்கியமா தெரியாது. அந்த காரிய ரூபம் இருக்கே உங்களுக்கு வந்து இட் cannot stand without this. அது அண்ட் இப்ப இதுல பாருங்க, யதா தூ இப்ப டெக்ஸ்ட பார்த்தோம்னா நிமித்த நிமித்தி பாவேச்ச அயமேவ நியாய, அதுலயும் அயமேவ நியாயங்கிறச்சு இதேதான், வியங்கியம் பிராதான்யம், இதுவும் பிராதான்யம், வாட்சியமும் பிராதான்யம், ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவை. இதுல வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, யதா தூ சாரூபிய மாத்திர வசேன அப்பிரஸ்துத பிரசம்சாயாம் அப்பிரகிருத பிரகிருதயோஹோ சம்பந்தः, பிரகிருதம் அப்பிரகிருதம் ரெண்டுமே ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா ததாபி அப்பிரஸ்துதஸ்ய சரூபஸ்ய அபிதீயமானஸ்ய பிராதான்யேன அவிவக்ஷாயாம் துவனௌ ஏவ அந்தఃபாதः. அபிதீயமானத்துக்கு சரூபமாக இருக்கக்கூடிய அப்பிரஸ்துத பிரசம்சால நமக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும், பிரஸ்துதம் இம்பார்ட்டன்டா அப்பிரஸ்துதம் இம்பார்ட்டன்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். எங்க உங்களுக்கு அப்பிரஸ்துதமான ஒரு விஷயம் வியங்கியமா தோணி அல்லது ஏதோ ஒண்ணு வியங்கியமா இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து பிரதானமா தோணித்துன்னா அது துவனியில கொண்டு வந்து அந்தர்பாவம் பண்ணிக்கோ, இல்லையா அலங்காரம் தான் அப்படியே விட்டுரு. ஏன்னா இட் cannot, அந்த அலங்காரம் இட் cannot exist without both the வாச்சியம் அண்ட் வெங்கியம். வாச்சியம் வெங்கியம் ரெண்டுமே எனக்கு தேவைங்கிற இடத்துல நீ வந்து இதுவாவே எடுத்துன்று அப்படிங்கிற.
நம்ம இந்த அப்பிரஸ்துத பிரசம்சாவ ஒரு காவியத்துக்குள்ள போடுறோம் வச்சுக்கோங்களேன். அந்த காவியத்துல என்ன ஆயிடுறதுன்னா, காவியத்தினுடைய பேக்ரவுண்ட்ல நாயகனோட சஃபரிங் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல நம்ம பார்த்து புரிஞ்சுண்டு அதை ரசிக்கிறோம்னா, அப்போ அந்த இடத்துல வந்து அது துவனி அப்படின்னு சொல்லலாம் இந்த அப்பிரஸ்துத தெரியும். பிரசம்சாவிய. எஸ் எஸ். லோகோத்தராணாம் ஹி சேதாம்சி கோனு விஜ்ஞாத்தும் அர்ஹத்தின்னு இருக்கு. இப்ப உத்தராவஞ்சரித்தத்துல பார்த்தோம்னா, இப்ப புடபாக பிரதீகாசா ராமஸ்ய கருணோரசகாங்கிறச்சு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அலங்காரம் எடுக்கிறச்சு ராமனோட அத்தனை சஃபரிங்கும் நமக்கு வந்து மனசுல வந்து நின்னு நமக்கு அந்த கருண ரசத்தை கொடுத்ததுன்னா, அப்போ அது வந்து இப்ப வசந்த துவனி ஸ்லோகம்னு எடுத்துக்கணும். இதே அப்பிரஸ்துத பிரசம்சாவ தனித்து ஒரு ஸ்லோகமா நான் நீதி ஸ்லோகங்கள் நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீதி சதகமா சொல்றச்சே அந்த இடத்துல சமப்பிராதான்யம் குணிபூத வியங்கமா ஆயிடும். புரியுதா? சோ யதா தூ சாரூபிய மாத்திர வசேன வெறும் ஒரு ரெண்டுமே சரூபம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கிறச்சே அந்த அப்பிரஸ்துத பிரசம்சால அப்பிரகிருத பிரகிருதயோகோ சம்பந்தா கான்டெக்ஸ்ட் நான் கான்டெக்ஸ்ட் எது சந்தர்ப்பமோ எது அந்த சந்தர்ப்பம் இல்லாத விஷயமோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. ததா அபி அப்பொழுதும் அப்பிரஸ்துதமா இருக்கக்கூடிய சரூபஸ்ய பிரஸ்துதம் இல்லாத விஷயம் அது வந்து ஒப்ப இருக்கு, அது அபிதீயமானம், அதுதான் வாச்சியார்த்தமா இருக்கு. பிராதான்யேன அவிவக்ஷாயாம் அது இம்பார்ட்டன்ட் இல்லப்பா எனக்கு வியங்கியம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது துவனௌ அந்தப்பாதா அதை கொண்டு வந்து நீ துவனியில சேர்த்துக்கோ. ஈதராதா தூ அப்படின்னா வியங்கியம் பிராதான்யம் இல்லையே எனில் அலங்காராந்தரமேவ அப்படின்னா அலங்காரம் தான் பிராதான்யம். அப்பிரஸ்துத பிரசம்சாவனுடைய ஒரு பிரபேதமா நீ எடுத்துன்றும். அவ்வளவுதான், எங்க துவனி கிட்ட வராத. இது நிமித்த நிமித்தி பாவம்னு சொல்லி அடுத்தது வந்து சாரூபியத்துக்கு எக்ஸாம்பிள். நிமித்த நிமித்தி பாவம் பார்த்தோம். இந்த சாரூபியம்னு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேனே, சாரூபியம்னா சதிருஷ பாவம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே உருவமாக இருக்கக்கூடிய சாதிருஷ்ய பாவம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லோச்சனத்துலதான் இருக்குது. பிராணா ஏன சமர்ப்பிதாக பிராணா ஏன சமர்ப்பிதாக தவ பலாத் ஏன த்வம் உத்தாபிதः ஸ்கந்தே யஸ்ய சிரம் ஸ்திதோசி விததே யஸ்தே சபர்யாம் அபி தஸ்யாஸ்ய ஸ்மித மாத்ரகேண ஜனயன் பிராணாபஹார கிரியாம் ப்ராதः பிரத்யுபகாரிணாம் துரி பரம் வேதாள லீலாயசே. இங்க வந்து வேதாளனுடைய ஒரு சரித்திரம் இங்க சொல்றார். வேதாளம்ங்கிறது இந்த விக்ரம் ஒரு வேதாள இருக்குமோ இல்லையோ அந்த வேதாளத்தினுடைய அந்த வேதாளத்தினுடைய ஒரு சரித்திரத்தை இங்க டிஸ்கிரைப் பண்றார். ஏன பிராணாக தவ சமர்ப்பிதாக ஏன துவம் உத்தாபிதः தவ ஏன தவ பிராணாக பலாத்து சமர்ப்பிதாக யார்னால உனக்கு பிராணனானது கொடுக்கப்பட்டதோ, அதாவது ஒருத்தன் வந்து தன்னுடைய பிராணனையே உங்ககிட்ட கொடுத்துடுறான், அதுக்கப்புறம் அவன் வந்து இத வேற பண்றான். ஒரு நிமிஷம், அந்த ஸ்லோகத்துக்கு நான் இதை எடுத்துடுறேன். ஏன பிராணாக சமர்ப்பிதாக யாருனால உனக்கு அப்படியே அவன் வந்து பிராணனை கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் ஏன துவம் உத்தாபிதாக அதாவது தன்னுடைய பிராணனையும் கொடுத்து அவன் வந்து உன்னை தூக்கி தன்னுடைய ஸ்கந்தத்துல எழுப்பினா முதல்ல உத்தாபிதாக, அதுக்கப்புறம் ஸ்கந்தேச்ச எஸ்ய சிரம் ஸ்திதः அசி எஸ்ய ஸ்கந்தே யாருடைய தோள்பட்டையில சிரம் ரொம்ப நாள் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த ஸ்திதः அசி யஹ தே சபர்யாம் விததே யாரு உனக்கு ஒரு இது சபர்யான பூஜை உனக்கு அப்படியே சுஷ்ரூஷ பண்றானோ அவன் வந்து உனக்கு சுஷ்ரூஷைய வேற பண்ணான். தஸ்ய அஸ்ய ஸ்மித மாத்திரேன பிராணாபகார கிரியாம் ஜனயன்னு ஒரு க்ஷணம் அப்படியே புஞ்சிரிப்போட நீ அவனுடைய பிராணனை எடுத்துடுற. பிராண அபகார கிரியாம் ஜனயசி இப்படி நீ வந்து பிரத்யுபகாரம் பண்றியே, அதாவது பிரத்யுபகாரம் பண்றவாள்ல நீ வந்து முன்னோடியா நிக்கிறப்பா வேதாளமே அப்படின்னு சொல்றான். சர்க்காசம் தானே அது, உபகிருதம் பகுதத்ரங்கிற மாதிரி இந்த
சோ ஏன ஒன்னு யாருனால அவன் பாவன் தன் தோள்ல சுமந்து ஒரு வேதாளத்தை அந்த விக்ரமாதித்தன் அப்படித்தானே பண்றான். ஆமா அவன் சோ அப்படியே நீ வந்து பிராண அபகார கிரியாம் கரோஷி, ஏன்னா அதனுடைய வேலையே அது வந்து அதான். பிராணனை எடுக்கிறது தானே அந்த வேதாளத்தினுடைய வேலை. ஆமா. இப்படி வந்து நான் உனக்கு உயிரை கொடுத்து தோல்ல எடுத்துண்டு உனக்கு சுஷ்ரூஷைய பண்ணா தஸ்ய அவனுக்கே ஸ்மித மாத்திரேன ஒரு புஞ்சிரிப்புடன் பிராண அபகார கிரியாம் கரோஷி ஜனயன்னு பிராணனை எடுக்கிறத வேலைய நீ பண்ணிண்டு ஹே பண்ணி பிராத்தகா வேதாள, ஐயோ அண்ணாவே வேதாளமே அப்படின்னு கூப்பிடுறாரு. அத என்ன ஒரு பிரத்யுபகாரிணாம் துரி பதில் செய்யறவாள்ல நீ முன்னோடியாக முன்னோடியா பரம் துரி நிற்கிறாய். லீலாயசே விளையாடுற நீ அப்படிங்கிற இந்த இடத்துல அந்த வேதாளத்தினுடைய ஒரு இது இருக்கே, அது வந்து பிரஸ்துதம், சாரி அது வந்து அப்பிரஸ்துதம், அது கான்டெக்ஸ்ட் கிடையாது. எவனோ ஒருத்தனை பார்த்து வேதாளம்னு அட்ரஸ் பண்றார். ஒருத்தன் வந்து ரொம்ப கெடுதல் பண்ணிட்டான், அந்த கெடுதல் பண்ணவனை கூப்பிட்டு, அதாவது கூட இருந்தே குழி பறிக்கிறவன், எவனுக்கு இவன் ஊட்டுறானோ அவனே திருப்பி, அதாவது ஊட்டின கைய கடிக்கும்பாளே அந்த மாதிரி பண்றான் அவன். சோ அப்பிரஸ்துதஸ்ய வேதாள விற்த்தாந்தஸ்ய சமத்காரித்வம், இன்னொருத்தன் அது என்ன சாரூபிய வசேன கிருதக்னஹா செய்நன்றி கொன்றவனை எவனோ ஒருத்தன் அவனை பார்த்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுதான் நமக்கு கான்டெக்ஸ்ட். அது ஆக்ஷிப்பியத்தே, அது நமக்கு வந்து தெரியறது பிரத்தியமானமா இருக்கு. ஆக்ஷிப்பியத்தேனா பிரதீயதே, பிரதீயதே பிரதீயதே. ஓகே, வியங்கியேன பிரதீயத்தேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, வியங்கியேன பிரதீயதே. அத நீ எனக்கு, நான் உனக்கு இவ்வளவு நல்லது பண்ணேனே, நீ எனக்கு இப்படி தவறு பண்ணிருக்கியேங்கிறத விட இந்த வேதாளத்தினுடைய கதைய சொல்றதுனால இன்னும் அழகா இருக்கு. வேதாள கதை இன்னும் அழகுதானே. டைரக்டா நீ என்ன எனக்கு வந்து அப்படி ஒரு நான் உனக்கு ஊட்டி வளர்த்தேன், நீ இப்படி எனக்கு வந்து என்னுடைய பிராணனை எடுக்கிறியே, நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொல்றதை விட இது இன்னும் அழகா இருக்கு. இதெல்லாம் காட்டிலும் நமக்கு வந்து அந்த உபகிருதம் பகுதத்திர இன்னும் பியூட்டிஃபுல். ஏன்னா அதுல வந்து அந்த வியங்கியமா தான் கம்ப்ளீட், அந்த அபகாரத்தினுடைய அதிசயமே வியங்கியமா தெரியறது. இட் இஸ் நாட் ஈவன் வர்த் மென்ஷனிங்ங்கிற மாதிரி ஆயிடுறது. அதனால அந்த வியங்கியம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த இடத்துல. இது வேற ஒரு வேதாளம்னு சொல்லிட்டார். கரெக்ட், அதுதான் அங்க வேதாளம்னு சொன்னதுனால we don't know who is the culprit. Yes, but here we know the வேதாளம் is the culprit. And வேதாளத்தினுடைய ஒரு விவகாரமே இதுதாங்கிறதே நமக்கு தெரிஞ்சிடுமே, அத பளிச்சுன்னு அப்பட்டமா சொல்லிடுறாரே. புரியுறது இல்லையா? இப்போ அந்த உபகிருதம் பகுதத்திர படிச்சதுனால உங்களுக்கு வந்து அலங்காரத்துக்கும் துவனிக்கும் உண்டான வித்தியாசம் புரியுறது இல்லையா? அதான். சோ வியங்கியஸ்ய பிராதான்யே தூ, ஒருவேளை வியங்கியத்துக்கு பிராதான்யமா இருந்ததுன்னா அப்பிரஸ்துத பிரசம்சா துவனி பிரபேதகான்னு எடுத்துருங்கோ நீங்க. இல்லையேல் வியங்கியத்துக்கு பிராதான்யம் இல்லையேன்னா அதை கொண்டு வந்து இங்க அவ்வளவுதான். சரியா? இத்தரத்தான இல்லையேல், இல்லையேல், இல்லையேல். ஆமா, சில வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இத்தரத்தா. இப்ப அதுல வந்து டெக்ஸ்ட்ல உங்களுக்கு சங்கேபமா இப்ப வந்து ஒரு 3 ஸ்லோகங்கள் கொடுக்கிறார். தத் அயம் அத்ர சங்கேபஹ. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, வியங்கியஸ்ய யத்ர அப்ராதான்யம் வாச்சியமாத்திர அனுயாயினஹ சமாசோக்தியாதயः தத்ர வாச்சியாலங்கிருதயः ஸ்புடாः व्यङ्ग्यस्य प्रतिभामात्रे वाच्यार्थ अनुगमे अपि वा न ध्वनिः यत्र वा तस्य प्राधान्यं न प्रतीयते तत्परावेव शब्दार्थौ यत्र व्यङ्ग्यं प्रतिस्थितौ ध्वनेः स एव विषयो मन्तव्यः संकरोज्झितः. வந்து ஆமத்தும் நமக்கு இந்த ஸ்லோகத்தை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட்ல இருக்கிறத சொல்றேன். சோ இதுல சங்கேபம் என்ன? வியங்கியஸ்ய யத்ர அப்ராதான்யம், எங்க வியங்கியத்துக்கு பிராதான்யம் இல்லையோ அப்ராதான்யம், வாச்சியமாத்திர அனுயாயி, வாச்சியார்த்தத்துக்கு இது வந்து பின்னாடி வருது, இது பின்தொடர்ந்து வருது. அது என்ன மாதிரி அலங்காரங்கள்? சமாசோக்தியாதயா,
அலங்காராः தத்ர வாச்சிய அலங்கிருதயः ஸ்புடாः. அந்த இடத்துல வாச்சிய அலங்காரம் கிளியரா நமக்கு தெரியறது. வியங்கியம் வாச்சியத்தை பின்தொடர்ந்து வருகிறது, வாச்சியத்தை புடிச்சுண்டே வருது. அதுக்கப்புறம் வியங்கியஸ்ய பிரதிபா மாத்திரே வாச்சியார்த்த அனுகமே அபிவா ந துவனிஹி யத்ர வா தஸ்ய பிராதான்யம் ந பிரதீயதே. வியங்கியம் பிரதிபா மாத்திரே, பிரதிபா மாத்திரேன்னா என்னுடைய கல்பனையில தான் வியங்கியம் இருக்கு, வாச்சியார்த்தத்தை வச்சுண்டு தான் நான் வந்து புடிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துலயும் துவனி கிடையாது, எங்க அதனுடைய பிராதான்யம் தெரியலையோ. வியங்கியம் அழகா இருக்கு, வியங்கியம் பிரதிபா, அதாவது ஒரு கிரியேட்டிவா ஒரு வியங்கியத்தை கொடுத்திருக்கார், ஆனாலும் அதுக்கு பிராதான்யம் இல்லைன்னா அந்த இடத்துல துவனி கிடையாது. தத் பராவேவ சப்தார்த்தௌ யத்ர வியங்கியம் பிரதிஸ்திதௌ துவனேஹே சயேவ விஷயः மந்தவ்யः. இது முக்கியம். தத்பராவேவ சப்தார்த்தௌனா தஸ்ய வியங்கியார்த்தஸ்ய பரௌ ஏவ சப்த அர்த்தௌ. அந்த வியங்கியார்த்தத்துக்கு முக்கியமா வச்சுண்டுதான் எங்க சப்தமும் அர்த்தமும் இருக்கோ அதுதான் துவனியினுடைய விஷயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கர உஜ்ஜிதகாங்கிறச்சே அந்த சங்கராலங்காரத்தை தவிர பாக்கி எல்லா இடத்துலயும் நம்ம வந்து துவனின்னு எடுத்துக்கலாம். சங்கராலங்காரத்திலயும் சில சமயம் வந்து அந்த உபமா அலங்கார பரமா இருக்கலாம், உபமா அலங்காரம் வியங்கியமா இருக்கலாம், அதை உற்றுங்கோ, அது இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். மொத்தம் 4 இடத்துல உங்களுக்கு இப்ப வந்து துவனியினுடைய விவகாரம் கிடையாது அப்படிங்கிறது. எந்த இடத்துல துவனி இருந்தா கூட, அதுதான் இங்க சொல்றேன். சதுர்ஷு பிரகாரேஷு துவனி விவகாரः ந வித்யதே. என்ன அப்படின்னா சத்பாவே அபி வியங்கியஸ்ய, வியங்கியம் இருந்த பொழுதிலும் இந்த இடத்துல வியங்கியம் இருக்கே, இதை ஏன் துவனின்னு நீங்க சொல்லக்கூடாது, இந்த இடத்துல உங்க துவனியை கொண்டு வந்து அந்தர்பாவம் பண்ணுவோமே அப்படின்னு கேட்டா அதுல ரூல்ஸ் இருக்குப்பா. எனக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? அப்ராதான்யே, வியங்கியம் அப்ராதான்யமா இருக்கு. வாச்சிய உபஸ்காரகத்வாது, வாச்சியத்துக்கு வாச்சியம் தான் இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, வாச்சியத்தோட ஒட்டி தான் வருது, அல்லது வாச்சியம் ஸ்டாண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி ஒன்லி பிகாஸ் ஆஃப் த வியங்கியம். அப்படி இருக்கறச்சே எனக்கு வந்து சரி கிடையாது, ஒட்டி வராது, அது வந்து துவனியினுடைய விஷயம் கிடையாது. நம்பர் 1. மிளிஷ்ட பிரதீதௌங்கிறச்சே அஸ்பஷ்ட பிரதீதௌ, வியங்கியார்த்தம் ஸ்பஷ்டமா இல்லாத பொழுது அங்கேயும் துவனி விவகாரம் கிடையாது. அடுத்தது சமப்பிராதான்யம். அப்பிரஸ்துத பிரசம்சாலெல்லாம் வந்து நம்ம இப்ப பார்த்தோமே, ரெண்டுமே அழகா இருக்கு, ரெண்டுமே எனக்கு சமப்பிராதான்யம், இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஈக்குவல். அப்படி இருக்கிறச்சையும் துவனின்னு சொல்ல முடியாது, அது குணிபூத வியங்கியமா எடுத்துருவேன். அடுத்தது அஸ்புட பிராதான்யம் இல்ல, ஏன்னா இந்த சந்தேக சங்கரத்துல என்ன ஆயிடுறது, எதுக்கு பிராதான்யம்னு தெரியலையோ இல்லையோ, சந்தேக சங்கரம்னு சொல்றச்சு உபமா அலங்காரம்னு எடுத்துட்டேன்னா ஓ ரூபகமாவும் இருக்கே தெரியறது அப்படிங்கிறோம், இல்ல ரூபக அலங்காரமா எடுத்து அபநுத்தியாவும் தெரியறது. இந்த மாதிரி விவகாரங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு வந்து பிராதான்யம் எதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறச்சையும் அது துவனி விவகாரம் கிடையாது. கிளியர் கட்டா இந்த துவனிக்கு தான் பிராதான்யம்னு சொல்ற இடத்துலதான் அத வந்து துவனி காவியம்னு ஒத்துக்கிறோம். தஸ்மாத் ந துவனேஹ அந்யத்ர அந்தர்பாவஹ. சோ தஸ்மாத் ஆகையினால் துவனி வந்து தத் அந்யத்ர, அந்யத்ரனா அலங்காரங்களில், அலங்காரங்களில் துவனியினுடைய அந்தர்பாவமானது ஏற்பட முடியாது. இதஸ்சன அந்தர்பாவஹ யதஹ காவ்ய விசேஷஹ அங்கி துவனிஹி இதி கத்யதே. இதஹ, இந்த காரணத்தினால அதை அந்தர்பாவம் செய்ய முடியாது. எந்த காரணம்? எந்த காரணத்தினால காவ்ய விசேஷஹ அங்கி துவனிஹி இதி கதிதஹ, எந்த இதனால காவ்ய விசேஷமானது, அதாவது துவனின்னு வந்து பிரதானமாக நம்ம வந்து சொல்றோங்கிறதுனால இதை அந்தர்பாவம் செய்ய முடியாது. அப்போ தஸ்ய புனரங்கானி அப்படின்னா அந்த துவனிக்கு அங்கங்கள் எவைனா அலங்காரம் குணம் விருத்தயாச்ச பிரதிபாதயிஷ்யந்தே. பின்னாடி சொல்ல போறேன், அலங்காரம் குணம் விருத்தி இந்த துவனிக்கு அங்கபூதமா இருக்க போறதுங்கிறத நான் பின்னாடி சொல்ல போறேன். நச்ச
அவயவாः ஏவ பிருதக்பூதः அவயவி இது பிரசித்தः. அவயவிய காட்டிலும் பிருதக்பூதமாக அவயவம் தனித்து நிற்க முடியாதே. முடியாது. அபிருதக் பாவே தூ தனித்து நிற்க முடியாத காரணத்திலும் உங்களுக்கு அது அங்கமாதானே இருக்க போறது. தது அங்கத்துவம் தஸ்ய எதுக்கு? அலங்காரத்துக்கு. அவயவங்களுக்கு அங்கம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தானே தவிர இந்த கையை பிரதானம் கிடையாது. இந்த கையை இந்த ஆத்மாவுக்கு அங்கபூதமா தான் இருக்க முடியும். அது தனித்து நிற்கிறதுங்கிறது பிரசித்தம் கிடையாது. கிடையாது. ஆமா. நது தத்துவம்ங்கிறார். நது தத்துவம்னா அவயவித்துவம் கிடையாது. அதுக்கு இந்த கையை ஆத்மாவா சொல்லவே முடியாதுன்னா தேகம்தான் ஆத்மான்னு எப்படி சொல்ல முடியும்? அததானே படிச்சு படிச்சு வேதாந்தத்துல சொல்லிட்டு இருக்காவா. அதனால அது ரொம்ப எங்க இருந்துப்பா தேகத்தை நீ ஆத்மான்னு சொல்ல முடியும்? தேகம்ங்கிறது அங்கம் இல்லையா? ஆத்மாங்கிறது தானே பிரதானம், அதுதானே அங்கி. நது அங்கித்வம் தஸ்ய எத்ராபி வா தத்துவம். எத்ராபி அப்படின்னா சமாசோக்தியாதௌ எங்க சமாசோக்தி விஷயங்கள்ல எல்லாம் தத்துவம்னு போட்டோம்னா அவயவித்வம் அதுதான் பிரதானமா பளிச்சுன்னு நமக்கு தோணித்துன்னா தத்ராபி துவனேகே மகா விஷயத்வாது துவனி அங்க வசத்தியா இருக்குன்னு சொல்லி அதற்கு பிராதான்யமாக சொல்லலாமே தவிர நது தன்னிஷ்டத்துவம் அந்த சமாசோக்தி அலங்காரத்தை பேஸ் பண்ணிதான் இந்த துவனி இருக்குன்னு நீங்க சொல்லாதீங்க, சொல்லவே முடியாது. கரெக்ட். ஆமா. இதெல்லாம் ஆர்குமெண்ட் ஒரு வாக்கியார்த்த சதஸ்ல தன்னுடைய ஆர்குமெண்ட்டை புட் ஃபோர்த் பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். அப்படிதான் டெக்ஸ்டினுடைய ஸ்டைல். அப்படிதான் டெக்ஸ்டினுடைய ஸ்டைல் போறது. காவி பிரகாசம் மாதிரியோ இல்ல சாகித்ய தர்ப்பணம் மாதிரியோ போகாது உங்களுக்கு. இது வெறும் தன்னுடைய ஒரு சித்தாந்தத்தை புட் ஃபோர்த் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட். இது ஒரு வித்வத் சபையில உட்கார்ந்துருக்க மாதிரி நினைச்சுக்கணும் நம்ம. உங்களுக்கு வித்வத் வேலை இருக்கா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சோ சூரிபிஹி கதிதஹ இதி வித்வத் உபஜ்ஞேயம் உக்திஹி. சூரிபிஹி கதிதஹங்கிற இடத்துல வித்வத் உபஜ்ஞேயம் வித்வான்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. நது யதா கதஞ்சித் பிரவருத்தஹ இது பிரதிபாத்தியதே. ஏதோ நான் சூரிபிஹி கதிதஹான்னு சும்மாவானும் 4 பேரை வச்சுட்டு நான் வித்வான்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு நீ நினைச்சுக்காத. இது பிரதமேஹி வித்வாம்சஹ வையாகரணாஹ வியாக்கரண மூலத்வாத் சர்வ வித்யானாம். வையாக்கரணன் தான் எனக்கு முதல் வித்வான். அவனை பேஸ் பண்ணி தான் நான் இந்த துவனியினுடைய ஒரு சித்தாந்தத்தையே எடுத்துருக்கேன். நான் எதையோ கல்பிச்சு நான் எழுதுறேன்னு நீ நினைக்காத. பிரதமேஹி வித்வாம்சஹ வையாகரணாஹ அப்படின்னு சொல்லி தேச்ச ஸ்ரூயமானேஷு வர்ணேஷு துவனிஹி இதி விவஹரந்தி. அவ சொல்ற துவனி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் வி சே. அதை கிளியர் கட்டா வச்சுடணும். வியாக்கரணத்துல இருக்கக்கூடிய துவனிங்கிறது வேற, அலங்கார சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய துவனிங்கிறது வேற. வியாக்கரண என்னதான் அதுல இருந்து பீஜத்தை எடுத்துட்டு நான் அலங்கார சாஸ்திரத்துல துவனிய நான் சித்தாந்தத்தை நான் ஸ்தாபனம் பண்ணிருக்கேங்கிறார். உபஜ்ஞாங்கர்ச்சே வித்வத் உபஜ்ஞாங்கிறது அவனுடைய பிரதம உபக்கிரமகான்னு அர்த்தம். உபஜ்ஞாங்கர்ச்சே வித்வான்கள் எனக்கு முதல்ல இதை ஆரம்பிச்சு வழி கொடுத்திருக்கா. அந்த வழியில நான் போகிறேன். ஆனா அவளுடைய துவனி கான்செப்ட் வேற. அவ என்ன சொல்றா? தேச்ச ஸ்ரூயமானேஷு வர்ணேஷு கேட்கப்படுகின்ற வர்ணங்களில் டெக்ஸ்ட்ல தான் இருக்குது. ஆமா தேச்ச ஸ்ரூயமானேஷு வர்ணேஷு துவனிஹி இதி விவஹ்ரியந்தே. துவனின்னு அவ சொல்றா என்ன? கேட்கப்படுகின்ற வர்ணங்கள். அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல நமக்கு ஆங்கிற ஒரு பிரதீதி மனசுல ஏற்படுறதோ இல்லையோ அதுக்கு ஸ்போட்டகாங்கிறா. அந்த ஸ்போட்டங்கிறது தான் துவனி. இல்ல கௌஹு அப்படின்னு சொன்ன உடனே, புஸ்தகம் அப்படின்னு சொன்ன உடனே பூ இஸ் த க இம் அப்படிங்கறத மனசுல போட்டுண்டு ஒரு ஐடியா நமக்கு ஒரு புக் மாதிரி ஒரு ஃபார்மேட் மனசுல நிக்கிறது இல்லையோ, அந்த ஃபார்மேட் மனசுல செகண்ட்ல அது நமக்கு புரிஞ்சுறது. கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிச்சு ஒண்ணும் பண்ணலை. நமக்கு அது மனசுல பளிச்சுன்னு தெரியறது இல்லையா? அதுதான் ஸ்போட்டகா சப்தஜகா சப்தகாங்கிறோம். ஒரு சப்தத்திலிருந்து ஏற்படக்கூடிய சப்தம், அதுக்கப்புறம் சப்தத்திலிருந்து ஏற்படக்கூடிய அர்த்தம், இவைகளுக்கு தான் துவனின்னுட்டு அவ சொல்றா, வியாக்கரணக்காரால் சொல்றா.
ததைவ அன்யைஹி தன்மத அனுசாரிபிஹி சூரிபிஹி காவ்ய தத்துவார்த்த தர்ஷிபிகி. அதே போல அந்த வியாக்கரண சாஸ்திர மதத்தை அனுசரிச்சு சொல்லக்கூடிய மற்றவர்கள் சூரிபிகிங்கிறச்சே காவ்ய தத்துவ அர்த்த தர்ஷிபிகி, காவியத்தினுடைய தத்துவார்த்தத்தை காண்பிக்க கூடியவர்கள் வாக்ய வாச்சக சம்மிஸ்ரஹ சப்தாத்மா காவ்யம் இதி வியபதேஷ்யஹ வியஞ்சகத்துவ சாமியாத் துவனிஹி இத்யுக்தஹ. சப்தார்த்த ரூபமாக இருக்கக்கூடிய இந்த காவியத்துக்கு வியஞ்சகத்துவ சாமர்த்தியம், அதாவது சப்தத்திலிருந்து ஒரு ஒரு பொருள் மனசுல தோன்றது, சஜஸ்ட் ஆகிறது. நான் மொபைல்ங்கிற ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்தின உடனே மொபைல் போனுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மனசுல தோன்றதே அந்த வியஞ்சகமாக அந்த வேர்டு இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட எனக்கு வந்து மனசுல தோணி வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அந்த வேர்டு. அதே பிரின்சிபலை எடுத்துண்டு அந்த கான்செப்ட வச்சுட்டு தான் நாங்க எங்க காவிய தத்துவார்த்த தர்ஷிபிகி துவனிஹி இது சப்தா பிரயுக்தா நாங்க அத யூஸ் பண்ணிருக்கோம். அதே கான்செப்ட் தான். ஆனா அதை இங்க எப்படி போட்டிருக்கோம்னா இத மகா விஷயம்னு சொல்லி நாங்க வந்து சொல்றோம். சரியா? இந்த அடுத்த பேராகிராஃபை ஒன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்துறேன்.